ஹாய் வெல்கம் டு எம்எஸ் ஸ்வேதா அண்ட் தேஜா ஸ்ட்ரீட் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். அரைக்கலாம் மட்டன், எலும்பில்லாத மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம மட்டன் சுக்கா செய்ய போகிறோம், அதனால் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கரை மூடி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 6 விசில் மட்டும் விட்டால் போதும். 6 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் 5 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சோம்பு அரை டீஸ்பூன், ஏலக்காய் 3, 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக வதக்கிடுவோம். ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். கண்ணாடி பதத்தை அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கலாம். உங்களுக்கு காரம் தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் பாப்பா இருக்கனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்சு தனியாக மட்டன் மட்டும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த மட்டன் சேர்த்துக்கலாம் உள்ள. இப்போ நம்ம போட்ட மசாலும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாவோட கிளறிக்கலாம். மட்டனும் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் உப்பு சேர்க்க வேண்டாம். எனக்கு உப்பு பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக உப்பு பத்தாமல் இருக்குது, நான் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தட்டை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இடையில தட்டை எடுத்துகிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைண்டா அடி பிடிச்சிக்கிறோம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு நல்லா சுண்ட வைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.